உலகெங்கும் பரவியிருக்கிற என் அருமை நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உலகம் தோன்றிய காலம் முதலாக தேவதூதரால் சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி என்பது தேவகுமாரன் பிறந்திருக்கிறான் என்பது. ஜீவ புத்தகத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா காலத்திலும் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய நிறைவான செய்தியாக இந்த செய்தி தரப்பட்டது. இயேசு எனும் இரட்சகர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற செய்திதான் அந்த செய்தி. பரலோகத்திலே மகிமையையும் பூமியிலே சமாதானத்தையும் மனிதரிலே பிரியமும் வளர்க்க இயேசுராஜா பிறந்தார். எனவே இந்த தினத்தை மிக அருமையான தினமாக உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாம் தீர்வுகள் பகுதியிலே வழக்கமான ஒரு சிந்தனைக்கு வருவோம். முதலிலே களத்தை சொல்லிவிடுகிறேன். இது பல வீடுகளிலே நடக்கக்கூடிய களம்தான். மனைவியினுடைய வருத்தத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகிவிட்ட கணவன் பிடிச்சி வாங்குன்னு அம்மா வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டுன்னு கட்டுறாங்க. இதுதான் களம். இந்த சூழ்நிலையை கணவர்கள் பொதுவாக எப்படி கையாள்வார்கள், எப்படி கையாள வேண்டும், இதுதான் நாம் காணப்போகிற ஒரு தீர்வு. இந்த களத்திலே ஜெயிப்பதற்கு ஒரு தனி ஆற்றல், தனி திறன் வேண்டும். ஆனால் இவரது நிலை என்ன, அதாவது கணவருடைய நிலை என்ன? பதிலுக்கு இவரும் பெரிதாக குதிப்பார், கிடந்து கத்துவார், கத்த முடியாவிட்டால் வெளியேறி விடுவார். சில கணவர்கள் இதை மிக மோசமாக கையாளுகிறார்கள். மிக கோபமாக பேசிவிடுகிறார்கள், கெட்ட வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் வன்முறையாக எல்லை மீறி நடந்து கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை துணையிடத்திலே இப்படி நடந்து கொள்வது மிக தவறு என்று சொல்லுகிறார்கள். உணர்வுபூர்வமான நிலைக்கு அவர்கள் இருக்கிற பொழுது நாம் உணர்வு தாழ்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். நான் சொல்வது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், யாராக இருந்தாலும் சரி. எது ஒன்றையும் ஆக்கபூர்வமாக பார்க்க வேண்டும், பாசிட்டிவ் திங்கிங் வேண்டும் என்று குறிப்பாக கணவன் மனைவி உறவு நிலையிலே இது மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். இதை கையாளத் தெரியாத கணவர்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். தடித்த வார்த்தைகளை கிட்டத்தட்ட அடியோடு பிரிந்து விடுகிற அளவிற்கு மிக மோசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவதனாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வாரிசுகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. இந்த மாதிரியான நிலைமையிலே கணவர்கள் பதிலுக்கு கோபப்படாமல், நிலைமையை மோசமாக்காமல் மிக அழகாக அவர்களை கையாள முடியும். என்ன எண்ண வேண்டுமாம் அந்த நேரத்தில்? இவளுக்கு என்னை கண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறது. இவளுடைய கொட்டி தீர்க்கப்படுகின்ற அந்த கோபத்திற்கு நாம் வடிகால் அமைத்து தரத்தான் வேண்டும். இவள் எப்பொழுதாவது தான் கோபப்படுகிறாள், அரிதாக கோபப்படுகிறாள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் தான் கோபப்படுகிறோம். ஆனால் இவள் இன்று ஏதோ ஆற்றமாட்டாமல், அடங்க முடியாமல், அடக்க முடியாமல் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாள். இதை நாம் வாங்கிக் கொள்வோம் என்கிற உணர்வோடு அந்த வாழ்க்கை துணையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பாட்டு சொல்லுவீங்க, சார் ஒரு நாளாக 2 நாளாக எப்போ பார்த்தாலும் இதே கதை தான் என்று வருத்தப்படுகிற கணவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கஷ்டப்படுவதிலிருந்து விடுபடுவதற்கு, மன துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு, இப்படிப்பட்ட சண்டைகளிலிருந்து வெளிவருவதற்கு, வீணான மனத்தாங்களிலிருந்து வெளிவருவதற்கு நாம் நம்முடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே, தமிழ் கலாச்சாரத்திலே இதையெல்லாம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்திலே தான் நாம் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பண்பாட்டினுடைய பெருமையாக இருக்கிறது. ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று சொல்வார்கள். சேற்றிலே கால் மாட்டிக்கொண்டது, அந்த சேற்றிலேருந்து அந்த காலை எப்படி வெளியே எடுப்பது என்று பார்ப்பதா, அல்லது இன்னொரு காலையும் கொண்டு போய் உள்ளே வைத்து சேற்றிலே முழுமையாக மாட்டிக்கொள்வதா? ஒரு சண்டை, சச்சரவு, பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்று சிந்திப்பதா, அதை மிக மோசமாக ஆக்குவதா? இதுதான் நான் வைக்க விரும்புகிற கேள்வி. முதல் கட்டமாக இப்படி வாழ்க்கை துணை நலம் மனைவி கத்துகிற பொழுது, அடங்க மாட்டாமல் பேசுகிற பொழுது, கோப வார்த்தைகளை நெருப்பு துண்டுகளாக வெளிப்படுத்துகிற பொழுது, முதல் கட்டமாக
நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் சரியான அணுகுமுறை என்று சொல்லுகிறார்கள். உண்மைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வாதங்களிலே வரக்கூடிய சரியான வாதத்தை இப்போ சொன்னி அது ரொம்ப கரெக்ட் என்று சொன்னால் உடனே சட்டென்று அந்த கோபம் தணிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அந்த பெண்மணியை பார்த்து வியக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி வியப்பது? என்னம்மா அந்த அம்மா ஒரு மாநாட்டில் பேப்பரில் எழுதி வச்ச மாதிரி எவ்வளவு தொடர்ச்சியாக எவ்வளவு அழகாக பேசுகிறாங்க. படிக்காத இந்த பெண்மணி எவ்வளவு அழகான மொழியால், அடுக்கு மொழிகளால், வார்த்தைகளால் கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் ஒரு வெக்காபுலரி நாலேஜ் உள்ள ஒரு மிகப்பெரிய படிப்பாளி மாதிரி பேசுகிறாங்க. இந்த பெண்ணுக்கு என்ன நினைவாற்றல், எப்போவோ நடந்த சம்பவங்களெல்லாம் எப்படி இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியுது? அப்போ பேசின வசனங்கள், சொன்ன வார்த்தைகளை கூட எப்படி இவ்வளவு துல்லியமாக நினைவிலே வச்சுருந்து சொல்கிறாங்க என்று அவருடைய ஆற்றலை வியக்கணுமா? எத்தனை பேருக்கு இந்த மனநிலை இருக்கும் என்று தெரியாது. இப்படி கோபமாக பேசுகிற பொழுது, ஆத்திரமாக கத்துகிற பொழுது இதையெல்லாம் ரசிக்கிற மனோபாவம் எவ்வளோ பேருக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ரசித்தால்தான் அந்த களத்திலே நாம் வெற்றி பெற முடியும், அந்த போர்க்களத்திலே வாகை சூட முடியும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அந்த பெண்மணியுடைய நினைவாற்றலை போற்ற வேண்டுமா? எப்படி இதெல்லாம் இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இவ்வளோ இதுவாக சொல்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அடுத்து அந்த நிலையிலேயும் மிக அழகாக அந்த கோபம் குறையும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு அழகாக, உண்மையிலே வியப்பாக இருக்கும். பெண்களுடைய நினைவாற்றல் சில விஷயங்களில் தேதி வாரியாக, நேர வாரியாக, சம்பவ வாரியாக, கோர்வையாக எல்லாவற்றையும் சொல்லுகிற பொழுது உண்மையிலே அந்த பெண்மணிகள் வியக்கப்பட வேண்டியவர்கள் தான். பதிலுக்கு நாமும் பெரிய அளவிலே, ஆண்கள் பெரிய அளவிலே குரலை எழுப்புகிற பொழுது அங்கே நிலைமைகள் மிக மோசமாக ஆகிவிடுகின்றன. எனவே நான் ஏற்கனவே ஒரு நிகழ்விலே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரே நேரத்திலே கணவனும் மனைவியும் கோபப்படுவதில்லை என்கிற ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் மிக அன்பாக இருக்கிற பொழுது, பிரியமாக இருக்கிற பொழுது, புரிந்துணர்வோடு இருக்கிற பொழுது, இயல்பான உரையாடல் நடக்கிற பொழுது, நீ கோபப்பட்டால் நான் கோபப்படுறதில்லை, நான் கோபப்பட்டால் நீ கோபப்படுறதில்லை, சரியா, என்ன அப்படி ஒரு முடிவுக்கு வருவோமா என்கிற ஏதோ ஒரு வகையான ஒப்பந்தத்திற்கு வருகிற பொழுது, அதை கடைப்பிடிக்கவும் செய்கிற பொழுது, நாம் வடிகால், அவருடைய கோபத்திற்கு வடிகால் அமைத்து கொடுக்கிற பொழுது நிலைமைகள் மோசமாகாமல் இருக்கும். வாழ்க்கையிலே நமக்கு மன அமைதி என்பது முக்கியம். சில நேரங்களிலே உடல் நலத்தை விட, பொருளாதார வளத்தை விட நிம்மதி இல்லை என்று சொன்னால் இல்லறத்திலே, இந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை முழுமையாக கருத முடியாது. எவ்வளவோ வெற்றிகரமான மனிதர்கள், மிகப்பெரிய பொருளாதாரத்திலேயும் செல்வாக்கிலேயும் சிறந்து விளங்குகிறவர்கள் தங்களுடைய அடித்தளங்களை சரியாக வைத்து கொள்ளாத காரணத்தினாலே அவர்கள் மேலும் உயர முடியாதவர்களாக தேங்கி போகிறார்கள். அப்படியானால் இல்லறத்திலே நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்களிலே வெற்றி வாகை சூடி அதிலே மகிழ்வு காண வேண்டுமே தவிர அந்த களங்களை பெரிய போர்க்களங்களாக, ரணக்களங்களாக மாற்றிக்கொண்டு விடக்கூடாது. இந்த அணுகுமுறையிலே நாம் மாற்றங்களை கொண்டு வராவிட்டால் வாழ்க்கையினுடைய நிம்மதி அந்தந்த காலகட்டத்திலே பறிக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இவர்கள் உடன்பாடில்லாத பல விஷயங்களை பேசுகிறாள், நான் செய்யாத தவறையெல்லாம் சுட்டி காட்டுகிறாள், உண்மையில்லாத விஷயத்தை எல்லாம் அவள் சொல்லுகிறாள், இதையெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறாள், எந்த விதத்திலும் அது சரியல்ல என்று நாம் எண்ணக்கூடிய நிலைகள் வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டுமா? நாமும் அதை நினைவிலே வைத்து கொண்டு அந்த நேரத்திலே அதை பற்றி விவாதிக்காமல், அந்த சூடெல்லாம் ஆறி தணிந்த பிறகு, அதன் பிறகு கேட்டுக்கொள்ளுகிற மனோபாவத்தோடு இருக்கிற பொழுது, நீ இந்தந்த இடங்களிலே இன்னென்ன சொன்னாய், எனக்கு நீ சொன்னதிலே பெரும்பாலானவை உடன்பாடு தான், அதிலே நீ உண்மை இருக்கிறதா, உண்மையிலே உணர்ந்து தான் பேசினாயா, உனக்கு அதிலே சம்மதம் தானா, நீ மனப்பூர்வமான உள்ளத்திலிருந்து, உள்ளத்தினுடைய அடித்தளத்திலே இருந்து தான் சொன்னாயா என்று பின்னாலே தனியாக அதை வைத்து கொள்ள வேண்டுமே தவிர அதே நேரத்திலே, அந்த நேரத்திலேயே உடனே பதிலுக்கு பதில், ஆங்கிலத்திலே டிட் ஃபார் டாட் என்று சொல்வார்கள், உடனுக்குடன் சொல்வதன் மூலமாக எந்த பலனையும் அடைய முடியாதவர்கள் கேட்டுக்கொள்கிற மனோபாவத்தில் இல்லை. சொல்வார்கள், she is in the delivery end, not at the receiving end.
வாங்கிக் கொள்கிற மனோபாவம் இல்லாதவரிடத்திலே பேசி என்ன பயன்? ஏன்னா எல்லாம் அடங்கி தணிந்த பிறகு அதன் பிறகு எடுத்து சொன்னால் அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்குமே தவிர அப்பொழுதே பதிலுக்கு பதில் உடனே கொடுப்பது என்று வைத்து கொண்டால் அது பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகளை போய் முடிந்துவிடும். அது பிரிவு என்கிற அளவிற்கோ மிகப்பெரிய மாபெரும் மனத்தாங்கிற அளவிற்கோ காலமெல்லாம் மாறாத ரணமாக வடுவாக அமைந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே இந்த களத்திலே எந்த ஆடவன் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் உண்மையான வெற்றியாளன். தொழிலிலே, செய்கிற வேலையிலே, பொது வாழ்விலே பெரிய வெற்றியை பெறலாம். ஆனால் அந்த வெற்றியெல்லாம் பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது இந்த வெற்றியை ஒருவன் பெறாவிட்டார். எனவே இப்படிப்பட்ட களங்களிலே வெல்வதற்கான அணுகுமுறைகளை நாம் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக இந்த சிக்கலுக்கு நல்ல தீர்வாக இது அமைய முடியும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.